ஒரு பெண்களுக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எழுந்து இடம் கொடுக்கறது யாரு தெரியுமா? ஆண்கள் தான் எழுந்து இடம் கொடுப்பாங்க தெரியுமா? ஆண்கள் தான் எழுந்து இடம் கொடுப்பாங்க. அம்மா நீங்க உட்காந்துக்கங்கம்மா பரவாயில்ல அப்படின்னு அவங்க கூட நின்றுக்கிட்டு வருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு நமக்கு மதிப்பு கொடுக்குறாங்க ஆண்கள். அவங்கள போய் நீ இப்படி கேவலப்படுத்துற மாதிரி பண்றியே. என்ன உலகத்தை புரிஞ்சுக்கல. என்னடி ஆம்பளை நமக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்கல, அவங்களுக்கு எந்திரிச்சதுனாலதான் நமக்கு இடம் கொடுக்குறாங்க. இன்னொன்னு அவங்கள பழி வாங்கத்தான் அந்த காரியம். நீ பார்த்துருக்கியா விஷி, நம்ம ரோட்டில் நடந்து வரையில நம்ம வர்றதை பார்த்துக்கிட்டே இப்போ ஆம்பளை போஸ்ட் மார்ட்டத்தில் நின்றுக்கிட்டே ஒன்று இருப்பாங்க. அது ஆம்பளைங்களோட ஸ்வாபம் இருந்துட்டு போறாங்க. உனக்கு என்ன, நீ போலாமா? நம்மளை பார்க்காத மாதிரி அடிப்பாங்க, ஆனால் நம்ம பார்க்கணும்னு தான் அடிப்பாங்க. என்னடி சொல்ற? ரொம்ப பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி பூரா ஐரமீன் குஞ்சாட்ட. உனக்கு எப்படி அது தெரியும்? ராஜேர்லாம் ஒன்றுக்கு இருக்கிறேன், பாதி பேண்ட்லேயே போயிருது. பார்த்துட்டியா? முத்துராஜ் இருக்கிறாப்புல இங்கிட்டு உட்காந்துருந்தா இந்த பக்கம் போகுது ஓசு கனெக்ஷன். இதுல மோர கட்டிக்க, அதான் பழிக்கு பழி, பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்தறதுக்கு மூத்தம். கர்மம் முடிச்சவளே எதுக்கு எதுக்கு உட்காந்து அடிப்போம். இப்படி பழி வாங்குற பொம்பளை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடி. சரி அதெல்லாம் பறவைலாம் வந்துருச்சு. வேட்டணும் எத்தனை நண்டி விரிச்சுக்கிட்டு அடிக்குது பாருங்க. ரெக்கைய ஷட்டா பாரு, பறவைகளாம் வந்துருச்சு. எப்பையில இருந்துமா இது? அதனால பறவைலாம் விரட்டிடுவோமா? வரட்டுவா. ஆலோலம் 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 அங்கலையோ அயாலோ அங்கலையோ ஏ மங்கலையோ காட்டிக்கிறா மானகட்ட முண்டா வாடிக்கிட்டு காரமும் முடிச்சவள. என்னடி நீ உண்மை? ஐயோ கடவுளே, நீ உண்மையிலே பொம்பளை தானா? எனக்கு அந்த சந்தேகம். என்னடி இது? இது என்ன? இது என்னது? இது என்ன? இது என்னடி இது? இது என்ன? இது என்னன்னு தெரியாம தான் ரெண்டு பேரும் குடும்பம் எடுத்துருக்கீங்க. எவ்வளவு ஏய் கீழே குனிஞ்சு பாரு, ஊரே உன்னைய பார்த்து சிரிச்சு. ஆமா, உடனே இத பாப்பிய இழுச்ச வாயின்னு உனக்கு கீழே குனிஞ்சு பாரு. எனக்கு நானேவா பார்த்து தொலை அந்த கரகத்தை. கரகம் சொல்ல கூட சாமி செத்துட்டா சாமி தான். எதடி மூடுற? ஏய் ஏதோ மூடணுமோ அத மூடல, முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பாக்குறோம் நம்மள என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? என் மூஞ்சில முழிக்காதுன்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கா. ஆமா, யாராவது என் இதுல முழிக்காதுன்னு சொல்லியிருக்கா. அப்ப முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னா அடையாளம் தெரியாது. ஏய் இரு, நம்ம நம்பர் பிளேட்டா தொங்க விட்டுருக்கோம். டிஎன் 63 டிஎன் 55. நம்ம கம்பெனிக்கு நம்பர் எழுதுற அவர் தான். ஒழுங்கா நின்று காவல் பாக்குறதா பாரு, இல்லைன்னா தயவு செஞ்சு நீ உள்ள போயிரு, நாங்களே காவல் பார்த்துட்டு. நான் போறப்பா நான் போய் யாரா ஆம்பளை இருந்தா குட்டியாரு. ஏன் ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா? அச்சாடி சோறு இல்லாம கூட ஒரு மாசம் கிடந்துருவேன். இது மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது லைட்டாவது சும்மா விளையாட்டுக்க. நான் போய் கூட்டியாரப்பா. ஆலோலமோ ஆலோலமோ
குளிக்கலாம்னு உடனே மோட்டர்ல தண்ணி வரல. அப்ப நான் என்ன பாவாடை வேற எடுக்காம எங்க வீட்டுக்காரர் நீ எல்லாம் என் பொண்டாட்டியாடி ஏங்க மான கடை பேசுறா அவங்க 2 பேரும் மச்சான் இப்படி குளிக்க வரலாமாடி யாருக்கா நம்ம மட்டும் தான் இருக்கோம். சே என்ன மச்சான் வெக்கமா இருக்கு எனக்கு. சேவிங் பண்ண போறீங்களா? இல்லடி மானத்தை மறைக்கிறேன். கதிராடை அணிவித்து கௌரவத்தை மானத்தை மறைச்சிருக்கேன்டி. சரி மாமா நீங்க போய் சோப்பு வாங்கிட்டு வாங்க. நான் என்ன சோப்பு வேணும் உனக்கு? லக்ஸ் வேணுமா என்ன வேணும்? அது வாசனையா இருக்க வேண்டாம். சரி 501 வாங்கிட்டு வாங்க. 501 எதுக்கு துணிக்கு போடுறது? அதான் நல்லா போட்டு தேய்ச்சிடணும் சுத்தமா வரும்ங்கறியா? சரி வா போ வீட்டுக்கு. சரி வாங்க. துண்டா மறந்துட்டீங்க. சின்னஜீரி ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் பாப்போம். தவமணி அந்த ஞானிகள் வரக்கூடிய இடம். அப்படியே வந்து என்ன கூப்பிடுங்க. வேற வந்து நீங்களே பாத்துக்கலாம். போலாமா? போலாமே. சோ கூடி இளையவர் நம்மோடு அவரும் கல்வியை கருதி ஓடி என்று ஓடி விவிதர் பொருளால் உணர்மன பெருமதும் அறிந்து நாடினை நாடி நான் கண்டு கொண்டு நாராயணன் என்று சொல்லக்கூடிய விஸ்வகணாச்சத்தால் நான் என்று பெயர் பெற்றவன் இன்று அதிகாலை பொழுது இருந்தது நியமனிஷங்களை முடித்தீர்கள் 14 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்திலே
பராபரத்தில் பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவம் சதாசிவத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரமன் ருத்ரமலை விஷ்ணு விஷ்ணுவிலே பிரமா பிரமாவுலே ஆகாய் ஆகத்தில் அக்னியிலே வாயு வாயுவிலே பிருத்திவி பிருத்திவிலே அப்பு அப்புவிலே அன்னம் இந்த அன்னத்தினால் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வுன நில வாழ்வு என்று சொல்லக்கூடிய 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ பேதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே அந்த ஆழத்திலே வருங்காலத்திலே எதிர்காலத்திலே மூலாதாரத்திலே தான் இருந்த வாசு முடைக்கின்றான் பின்ன முடியும் சொல்லக்கூடிய என தந்தை பிரம்மதேவனை கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு அதற்கடுத்தாற்போல் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கு ரிக் யஜு சாமம் அதனோடு சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கு வாயில் வேதம் அர்த்த வேதம் தனூர் வேதம் காத்தொருவம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் வேதாந்தம் வைசடிகம் பாட்டம் பிரபாகம் உத்தரமீமாசை பூர்வமி மஞ்சள் சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களுக்கும் 18 புராணங்களுக்கும் 28 ஆகமங்களுக்கும் 32 தர்மத்திற்கும் 64 ஞானத்திற்கும் 96 தத்துவத்திற்கும் ஆகப்பட்ட அங்கத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் அரசனோடு என சரியாசனம் வைத்த தாய் என்று போன்றக்கூடிய என தாய் கலைவாணியை கண்டு வணங்கி ஆசிரியர்கள் பல பெற்றுக் கொண்டு நேராக கைலங்கிரி சென்றடைந்து 5 மணி மெட்டாதாம் அனாதி என மந்திரம் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு நீரொரு செப்பரையில் பஞ்சமான பாதங்கள் 100 கோடி செக்கின பஞ்சு போல பிறந்திடுமே நான்மறைகள் பணிபடி சொல்லக்கூடிய இந்த கைலாச மதியானை கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி குடிலா சக்தி யோகா சக்தி என்ற சக்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு மீண்டும் நேராக வைகுந்தம் சென்றடைந்தேன் மெச்சுமகள் வெங்கடவா வெண்பாவிர் வாதிகளே இச்செயலுள் ஜென்மம் அடிக்கமா மச்சோகர்மா ஹோலா சிங்காலாமா ராமா ராமா ராமாலாவை திறந்து சொன்னானே மச்சா கோர்மா வராக வாமண்ணா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கிருஷ்ணா கல்கின்னு சொல்லக்கூடிய ஆதி அந்தம் இல்லா அவருமா கோவில் கொண்டு ஆள் கடலில் பல்லு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி தானிய லட்சுமி என்ற வரிசையில் பாட்டு மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் நடந்து கொண்டு இருப்பதோ கலியுகம் கலியுக கடவுள் கண்ட பெருமானுக்கு தொண்டு செய்ய வண்ணமாக அற்புதமான வேள்விமலை சாரல் வந்துள்ளேன் கழகம் விடுகிறவனால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் விக்கன வராமல் இருக்க அந்த விக்ரமநாயகனை வணங்குவது முறையாகும் அல்லல் போகும் வாழ்வினை போகும் அன்னை வயிற்றில் பிறந்து உள்ளே போக தோரபோம் நல்ல சொல் குணபதியை மாமருளை விட்டு இருக்கும் செல்வ கணபதியை கைதுள்ள காலிட சொல்லு கிணங்க 5 கரத்தோணி ஆணை முகத்தினை இந்த வரை ஓட்டமிட்டனை நந்தி மகந்தனை யான குழந்தையை புந்தியில் வைத்து பொடியும் என்று சொல்லி அவரை வணங்கி அவருடைய இணங்கி நம் கழகத்தில் சித்தமாகும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும் அப்படி கழகம் செய்யாது போனால் எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தினால் கழகம் எங்கே தேடிக்கொண்டு வருகின்ற வேலையை அற்புதமான வேலுமலை சாரலை கண்டேன் கழகத்திற்கு உகந்த இடம் இதுதான் என்று மனதில் உள்ள உறுதி கொண்டேன் இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய எல்லாம் வளர்ந்த விநாயக பெருமானை எல்லாம் வளர்ந்த மகா கணபதியை எல்லாம் வளர்ந்த சொர்ண விநாயகரை துதிபாட வேண்டும் அல்லவா இந்த இடத்தில் எப்படி துதிபாட வேண்டும் தெரியுமா
அதை விட அற்புதமான ஒளி பெருக்கி இது இரண்டும் இருந்தாலே பாடிக்கொண்டே இருக்கலாமோ என்று என்ன வியக்கத்தக்க அற்புதமான இசை முழக்கத்தோடு அற்புதமான ஒளி பெருக்கி அதை விட அற்புதமாக ரசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் ரசிகர்கள் கை தட்ட மாட்டாங்களா? அவங்களுக்கு பனி காலத்தில் என்ன பண்றது? கையை கட்டினா போதுங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கை தட்டுறதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அப்புறமா பேசுவோம். இருப்பினும் கூட இந்த இடத்திலே அற்புதமான முறைகளே இடமோ அற்புதமான இடம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை குள்ளங்களையும் மனுமலை சார்ந்த இடத்தையும் பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு ரம்யமாக தெரிகின்றது. பூத்து குளிக்கின்ற புதுமலர் சோலைகளை பார்க்கின்ற பொழுது தர்மலிங்கத்தின் கைவண்ணம் போல் தெரிகின்றது. இடத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய தெய்வமோ முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கின்றார். இவ்வூரை காத்து ரசித்து வரக்கூடிய அந்த அம்பாளும் இந்த இடத்தை காத்து ரசித்து வரக்கூடிய முருகப்பெருமானும் இரு தெய்வங்களும் சேர்ந்து இவ்வூரில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் அவரவர் செய்கின்ற தொழில்களில் எல்லோரும் வெற்றி பெற்று மாணவ செல்வங்கள் எல்லோரும் தேர்வுகளில் வெற்றி பெற்று நம் மண்ணிலே பெரிய மனிதர்களாக வளர வேண்டும் என்று சொல்லி அந்த அம்பாளும் இந்த முருகனும் இந்த மக்கள் எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இடத்தில் வாழக்கூடிய முருகப்பெருமானை பன்னிரு விழிகளுக்கு சொந்தமான இந்த முருகனைத்தானே போற்றி பாட வேண்டும். எப்படி போற்றுவது? முருகனை போற்றி பாட வேண்டும் அல்லவா இந்த இடத்தினுடைய தலைவனை.
பன்னர்கள் சயனம் பணிந்திடும் அருகா ஆரூர் புகழ்ந்தே புகத்திடும் குமரா அற்புதமான இசை முழக்கம் அல்லவா? ஆக இருப்பினும் காலதாமதம் காரியக்கேடு என்று சொன்னார்களே, நாம் வந்து விளராகிவிட்டது. கழகத்துக்கு உண்டான காரண காரியங்கள் ஏதாவது இந்த குறிஞ்ச வனத்துக்குள்ளே ஆட்கள் நடமாட்டம் சப்தம் ஏதாவது செவிகளுக்கு கேட்கின்றதா? சத்தம் என்ன ஒரு அற்புதமான காணம்! இப்பேற்பட்ட காணத்தை நம்மளுடைய வட்டாரத்திலே கொஞ்ச நாளாவே காணமே. ஒருவேளை குயிலின் குருலோசை படைத்த பெண்மகள் போல் தெரிகின்றாளே. யார் அந்த பெண்மகள்? எதற்காக ஆளுவலம் சோ ஆளுவலம் சோ என்று கூவிக்கிட்டாண்டு பார்க்கின்ற பொழுது சோ என்றாலே வா என்று பொருளவா? யாரை வா என்று அழைக்கின்றார்? கந்தனை இங்கு வா, கடம்பனை இங்கு வா, கார்த்திகையனை இங்கு வா என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாலே. கோகிலவான் இந்த சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த முருகனுக்காகவே கருந்தனை செந்தனை இருத்தினங்களை விதைத்து வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை காணத்தாலே விரட்டி கொண்டு இருக்கின்றாளே அன்னவள் சுந்தரவல்லி. இந்த சுந்தரவல்லியைத்தான் அந்த முருகப்பெருமானோடு பிரம்ம முகூர்த்தத்திலே, சரியாக பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த இடத்திலே அற்புதமான திரு கல்யாணத்தை நடத்த வேண்டும் அல்லவா? ஆக இந்த பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் அற்புதமான முறைகளிலே கும்பாபிஷேக விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். கும்பாபிஷேக விழா ஐயா காலையில் தானே? காலை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 9லிருந்து அவ்வளோதான். 8லிருந்து 9, 1 மணி நேரம் தான் சொல்றீங்க. 1.5 மணி நேரம்ல ஒரு முகூர்த்தங்கிறது 1.5 மணி நேரம். அப்போ 8 மணிலேருந்து என்ன ஆளுக்கு 1 மணியா சொல்றீங்க? 9லிருந்து 10:30 அப்படி சொல்லுங்க. 1.5 மணி நேரம் அற்புதமான முறைகளிலே அம்பாளுக்கு குடமுழுக்கு விழா நடக்க சிறப்பாக காத்து கொண்டு இருக்கின்றது. ஆக பக்த கோடி பெருமக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆக அந்த அம்பாளை பிரதிஷ்டை செய்து ஆக நம்ம ஊரிலே ஆக பிரபலமாக இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே ஒரு கோவிலை கட்டி, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்காது என்று சொன்னார்களே, கோவிலை கட்டி அதற்கு ஒரு குடமுழுக்கு விழாவை ஏற்பாடு செய்த உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. ஆக நன்றிகள் அந்த வணக்கத்தோடு ஆக இந்த சுந்தரவல்லி முருகனுக்காகவே காத்துக் கொண்டு இருக்கின்றாளே. இங்கு ஒரு 5:30 மணி அளவிலே 5 மணி அளவிலே சுபகாரியம் நடக்க காத்திருக்கின்றது. அங்கே 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளாக ஒரு சுபகாரியம் நடக்க காத்திருக்கின்றது. ஆக அற்புதமான விழாவாக அமைந்திருக்கின்றது இந்த பூமியிலே. இப்படிப்பட்ட பூமியிலே ஆக தெய்வங்கள் எல்லோரும் மக்களிடத்திலே ஆக நன்மைகளை செய்ய வேண்டும், அந்த மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்க ஆக இந்த இடத்திலே சுந்தரவல்லியை வர்ணிப்பதற்கு முன்னாலே, வரவேற்பதற்கு முன்னாலே முதலில் ஆக இந்த ஊர் சபையைத்தான் வர்ணிக்க வேண்டும். இந்த சபையோர்களை, இந்த திருச்சபையைத்தான் வர்ணிக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் கூடியிருக்கக்கூடிய பெண்கள் ஒரு உள்ள கூட இல்லையா? 50 பேர் போயிட்டாங்களா? ஆமா, ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த ஆண்களும் பெண்களும் ஏற்கனவே கூடியிருந்தார்கள். இப்பொழுது ஆண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த திருச்சபையை சபை அலங்கார பாடலாக 5:30 சுதியிலே பாடினால் பழமையான பாடலை பழமையான ராகத்தோடு கொடுப்போமா இந்த ரசிக பெருமக்களுக்கு? இப்பேற்பட்ட சபை வர்ணிப்பு பாடலாக
Oh,